புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொன்னபடியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நியாயமானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். சிந்தனை: என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். நேற்றைய வாசகத்திலே இயேசு 38 வருடங்களாக உடல்நலம் குன்றியிருந்த ஒருவருக்கு கூறுகின்றார், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும். இது ஓர் ஓய்வு நாளில் நடைபெறுகின்றது. யூதர்களின் சட்டப்படி ஓய்வு நாளில் ஒருவர் படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து செல்வது என்பது ஓய்வு நாள் சட்டத்தை மீறும் செயலாகும். மேலும் இச்செயலை செய்ய சொல்லி இயேசுதான் சொன்னார் என்று பரிசேயர்கள் அறிய வந்தபோது யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் என்று நேற்றைய வாசகம் முடிவடைகிறது. இந்த விடயத்தில் யூதர்கள் இயேசுவில் 2 குற்றங்களை காண்கின்றனர். ஒன்று, இயேசு அவரை குணமாக்கியதே ஓய்வு நாளில், இது சட்டத்தை மீறும் செயல். 2, குணம் பெற்றவரை இயேசு படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து செல் என்று சொன்னதும் ஓய்வு நாள் சட்டத்தை புறக்கணிக்கும் செயலாக அவர்கள் பார்த்தார்கள். எனவே அவர்கள் இயேசுவை துன்புறுத்த தொடங்குகின்றார்கள். இவர்களின் இந்த விமர்சனத்துக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் என்பதே நாம் சிந்திக்க வேண்டியதாகும். யாராவது எங்களை விமர்சித்தால் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கான பதில்களை அளிப்போம்.
சில வேளைகளில் விமர்சனங்களுக்கு உள்ளாகின்ற போது எமது செயற்பாடுகளில் இருந்து நாம் பின்வாங்கவும் முனியலாம். விமர்சனங்களும் துன்புறுத்தல்களும் நம்மை பயத்துக்கு கொண்டு செல்லக்கூடும். பயம் விளைவுகளை தவிர்ப்பதற்காக இணங்கி போகும்படி நம்மை தூண்டலாம். ஆனால் இயேசு இந்த அணுகுமுறையை நாடவில்லை. மாறாக இயேசு தாமே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று கூறி, ஓய்வு நாளில் ஆண்டவரின் இரக்கச் செயல்கள் தொடர்ந்தும் நடைபெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். என் தந்தை இன்னும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்று இயேசு கூறுகின்றார். அதாவது இயேசு தாம் குணப்படுத்திய செயலை சட்டங்களின் ஊற்றாகிய தந்தையின் செயலோடு இணைத்து காட்டுகின்றார். தமது குணப்படுத்திய செயல் 10 கட்டளைகளை தந்த தந்தையிடம் இருந்து வருகிறது என்றால் அது ஓய்வு நாளை மீறிய செயலாக இருக்க முடியாது. இயேசுவின் இந்த பதிலின் நோக்கம் தம்மை பரிசேயர்களின் விமர்சனத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளவோ அல்லது பரிசேயர்களுடனான இந்த முரண்பாட்டுக்கு தீர்வு காண்பதோ அல்ல. அவருடைய நோக்கம் உண்மையை அறிவிப்பதே. அது பரிசேயர்களை மேலும் கோபமடைய செய்தாலும் உண்மையை எடுத்துரைப்பதே அவரது பணியாக இருந்து வருகிறது. அவர்களுடைய தீர்ப்புக்கு இயேசு அஞ்சவில்லை. அவர்களது கண்டனத்தால் அவர் பின்வாங்கவும் இல்லை. அவர்களின் கடுமையான சட்டவாதம் அவரை தடுத்து நிறுத்த அவர் அனுமதிக்கவும் இல்லை. எமக்கு எதிரான அவசரமான தீர்ப்புகள், விமர்சனங்கள், பொய் குற்றச்சாட்டுக்களை எவ்வாறு நாம் கையாளுகின்றோம்? இன்று இதை நாங்கள் சிந்திப்போம். விமர்சனங்கள் எங்களை பயத்துக்கு கொண்டு செல்ல நாம் அனுமதிக்கின்றோமா? நாங்கள் கோபத்தோடு அல்லது எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக பதிலளிக்கின்றோமா? இதிலிருந்து நாம் தப்புவதற்காக எமது செயல்கள் முதலில் சரியான செயல்களாக இருக்க வேண்டும். சரியான செயல்களாக இருக்க வேண்டுமென்றால் தந்தையோடு இணைந்து நாமும் செயலாற்றுகின்றவர்களாக மாற வேண்டும். அவ்வாறு மாறும்போது விமர்சனங்களையும் கண்டனங்களையும் கடந்து நாம் எம் பணியை செய்து கொண்டே போகலாம். செபம். ஆண்டவரே, எல்லா விதத்திலும் எங்களை உம்மோடு இணைத்து கொண்டு எமது செயல்கள் உமது செயல்களாக எப்போதும் இருக்க அருள் தாரும். ஆமென்.